ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சர்பத்துங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அஞ்சரை பெட்டியில் என்னெல்லாம் இருக்கும்? குறிப்பாக பார்த்திங்கன்னா, கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போக சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் கூட சேர்ந்துருக்கும். பெருங்காய துண்டுகளாக தான் இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்ககிட்ட திப்பிலினா என்னென்னு கேட்டால் தெரியாது இல்லையா? இப்போது உண்மையை சொல்லப்போனால் அப்போல்லாம் சளி பிடிச்சது அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டிகளில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க. நம்மளும் ஆரோக்கியமாக வளர்ந்தோம். இப்போது எல்லாமே மாறிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தான் அலோபதி மருந்துகளை நம்ம கொடுத்தாலும் கை வைத்தியமும் கொஞ்சம் சேர்ந்தே செய்து பழக்கணும். இப்போது திப்பிலி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு திப்பிலின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குங்க. வாங்கிக்கோங்க. வாங்கி எப்போவுமே உங்கள் வீடுகளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. திப்பிலி எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது என்ன க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த நவராத்திரி டைமில் கண்டிப்பாக நிறைய வீடுகளில் கொலு வச்சுருப்பாங்க. அப்போ போனால் தாம்பூலம் கொடுப்பாங்க. தாம்பூலம் கொடுக்குறதுல கண்டிப்பாக வெற்றிலை இருக்கும். இது நாங்கள் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குழந்த பெற்று அந்த 15 நாள் வரைக்குமே சாப்பிட்ட உடனே அந்த வெற்றிலை சாப்பிட சொல்லுவாங்க. வெற்றிலையை மென்று சாப்பிட சொல்லுவாங்க. என்ன காரணம்னு சொன்னால், குழந்தை பெற்றிருக்கும்போது வயிறு அந்த கர்ப்பப்பை புண்ணு ஜாஸ்தி இருக்கும். அதை சீக்கிரமாக ஆற்றுறதுக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகணும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்ட உணவுனால் குழந்தைக்கு அஜீரணம் வரக்கூடாது, வயிறு உபல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வெத்தலையில் எங்கள் ஊரில் கொடுப்பாங்க. இன்னுமே அந்த பழக்கம் இருக்க தான் செய்யுது. அப்படி உள்ள அந்த வெத்தலையில் நான் என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா வெத்தலையில் ஏலக்காய், திப்பிலி, மிளகு, மஞ்சள் தூள், பனங்கல்கண்டு அல்லது தேன் இதெல்லாம் வச்சு கிராம்பு ஒன்று இதெல்லாம் வச்சு மென்று சாப்பிட சொல்லி கொடுப்பேன். சில நேரங்களில் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், வயிறு எரிச்சலாக இருக்கும், ஏதோ ஒரு அலர்ஜியான மாதிரியே இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்லீரல் பிரச்சனைக்கு நல்லா கேட்டுக்கோங்க. கல்லீரலாம் சுத்தம் பண்ணுறதுனா இயற்கை வைத்தியத்தில் இந்த வெத்தலைங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் சின்ன பிள்ளையில் சப்ஜா விதைகளை நான் பார்த்ததில்லை. ஆனால் இருக்கும் இஸ்லாமியர்கள் வீடுகளில் சப்ஜா விதைகள் அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அவங்ககிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டது அந்த சப்ஜா சீடெல்லாம். ஆனால் நம்ம இந்துக்களில் திருநூற்று பச்சிலை அந்த இலையை நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் சின்ன குழந்தையில. அந்த விதைகளை சப்ஜா விதைன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க இருக்கலாம். இப்போது வெத்தலை, எலுமிச்சப்பழம், ஏலக்காய், திப்பிலி, நான் தேனுக்கு பதிலாக இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்து தான் இந்த சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சர்பத் எப்படி பண்ணலாம்? சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நீங்கள் நார்மலாக வாங்குகிற நன்னாரி சர்பத்தை விட இது ஒரு படி மேலே இருக்குங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சளி இருந்ததுன்னா ஐஸ் போடாமல் இந்த சர்பத்தை ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். தொண்டையில் இருக்க சளி சரியாயிடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிடும். உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளெல்லாம் இழுத்து பிடிச்சி வெளியேற்றிடும். அவ்வளோ ஹெல்த்தியான இந்த வெற்றிலை சர்பத் என்னோட யூடியூப் சேனலில் 3 நிமிஷத்துக்கு மேலே ஷார்ட்ஸு போட்டால் அது லாங் வீடியோவாக போயிடும். லாங் வீடியோ நம்ம சேனலில் யாரும் பார்க்குறதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஷார்ட்ஸு இந்த வெற்றிலை சர்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். கட்டாயம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.